பொதுவா இந்த கழிவு நீர் தொட்டி என்று சொல்லக்கூடிய செப்டிக் டேங்க் கரெக்டா ஒரு வீட்டோடைய மனைப்பகுதியில வடக்கு சார்ந்த வடமேற்கில் மட்டுமே அமைய வேண்டும். இந்த வடமேற்குல செப்டிக் டேங்க் இருந்தா நல்லது அப்படின்ற ஒரு நிலையில இந்த வடமேற்கு பகுதி 2 பகுதியா பிரிக்கப்படுது. ஒண்ணு மேற்கு சார்ந்த வடமேற்கு, இன்னொன்னு வடக்கு சார்ந்த வடமேற்கு. இந்த மேற்கு சார்ந்த வடமேற்குல நெறைய நபர்கள் வடமேற்கில் செப்டிக் டேங்க் இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா அமைச்சிடுறாங்க. இதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா, மிகவும் தவறானது. இதைவிட நமக்கு மன உளைச்சலையும், கடன் சுமையையும், அதிகப்படியான நோய் தாக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வேற எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு மனைய நீங்க பிரிக்கின்ற பொழுது, இந்த மேற்கு சார்ந்த வடமேற்குல கழிவு நீர் தொட்டி போடக்கூடிய அமைப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, இந்த நீள்மனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீள்மனைனா அகலம் குறைவாகவும், நீளம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய மனைகள்ல இந்த தவறுகள் பெரும்பாலும் நடக்கிறது. இது அந்த அளவுக்கு நன்மையை கொடுக்காது. அதே போல பார்த்தீங்கன்னா, மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது கிழக்குல காலியிடம் வேணும்னு அதிகமா என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுடுவாங்க. மேற்கு சார்ந்த வடமேற்குல போர்டிகோ அப்படின்ற ஒரு விஷயத்தை கட் பண்ணுவாங்க. அந்த கட் பண்ணிட்டு அந்த போர்டிகோவுக்கு கீழேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்க. அந்த செப்டிக் டேங்கை கடந்து தான் அந்த மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரியும் என்ன பண்ணுவாங்கன்னா நுழைவாங்க. இப்போ இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வடக்கு சார்ந்த வடமேற்கில் நாம கழிவறை தொட்டி அமைக்கும் பொழுது அது மன ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ எந்த பாதிப்பையும் தராது. ஆனா நீங்க மேற்கு சார்ந்த வடமேற்கில் அமைத்து விட்டால் அதுவே ஒரு மனநோயாக மாறிடும்.